பள்ளிக்கரணையில் தீபா விஜயலட்சுமி என்பவர் குழந்தைகள் நலம் அறக்கட்டளை ஒன்று நடத்தி வருகிறார். இவருடன் பழகிய பள்ளிக்கரணையைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண் தீபா விஜயலட்சுமியிடம் தாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறி தொண்டு செய்வது போல் நடித்து சித்ராவுடைய உதவியாளர்கள் மும்தாஜ் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் பள்ளிக்கரணையைச் சேர்ந்த தீபா விஜயலட்சுமியிடம் நட்பாக பேசி நெருக்கமாக இருந்து கொண்டு பல மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். தீபா விஜயலட்சுமியிடம் 4,15,500 ரூபாய் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறோம் என்று, மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் பொய்களை கூறி மூவரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றியதாக சோழிங்கநல்லூர் கமிஷனர் அலுவலகத்தில் மூவர் மீதும் புகார் கொடுத்தார். இந்த புகார் மீது சோழிங்கநல்லூர் கமிஷனர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு சித்ரா மற்றும் மும்தாஜ் சிலம்பரசன் ஆகியோர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மேலும் இவர்களுடன் உதவியாளராக இருந்து கொண்டு பல்வேறு பண மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பள்ளிக்கரணையைச் சேர்ந்த குழந்தைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை நடத்தி வரும் தீபா விஜயலட்சுமி தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு பெண்கள் விஷயத்தில் ஆசை வார்த்தை கூறி பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர் தமிழ்மொழி என்பவர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி நான் சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மக்கள் பார்வை சித்ராங்க. அவங்க என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவங்கள ஒரு 2 வருஷமாக தெரியும். ஃபினான்ஷியலாக அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு வேண்டான்னு வெளில வரும்போது ஷீ ஸ்டார்டட் அப்யூசிங் மீ, த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நியூட் பிக்சர்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ நான் அதுக்கெலாம் பயப்படல. ஏன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸில் தான் பயப்படணும்னு சொன்னதுக்கப்புறம் சரி இதை எப்படியாவது இவளை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக போய் என்னை ஹேண்டில் பண்ணும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் என்னோடய ஃபோட்டோவை என்கிட்ட சோஷியல் மீடியாவில் காமிச்சு நான் இந்த மாதிரி சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணுறேன்னு சொன்னவங்க தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணேன். சைபர் விங் ஏடிசிபி பிரபாகரன் சார், ஐஓ சசிகுமார் சார், அப்புறம் ஷாலினி மேம் அவங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்கோம். அவங்க கேட்ட எல்லா எவிடன்ஸும் சப்போர்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இதில் மக்கள் பார்வை சித்ராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட கூட ஒருத்தவங்க சபார்டினேட்டாக இருந்தவங்க தான் மும்தாஸ், ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு இவங்களாம் யூடியூபர்ஸு. நாங்களாம் ஹெல்ப் பண்ண இதில் மாட்டிக்கிட்டவங்க. ஸோ இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் 8 செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்டே கிடையாது. ஆதிஸ்வர் சேனல்னு ஒரு ட்ரஸ்டே கிடையாது. இன்னொன்று அவங்க ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி பொதுமக்களை ஏமாற்றி ஏராளமான சீட்டிங் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கில் மோசடி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ட்ரஸ்டே கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளோ பணம் ஏமாந்துறீங்க, எப்படிலாம் அதை கொடுத்தீங்க? வெளில வந்துட்டு அந்த லேடி கிட்ட. ஆனாலும் அந்த லேடியோட டார்கெட் எவ்ரிடே டே அண்ட் நைட் லைவ்ல உட்காந்துட்டு ஒன்லி அப்யூசிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல் இஸ் வெல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக காசு வாங்கினாங்க நிறைய பேர்கிட்ட. ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs 4 அக்கௌண்ட் இருக்குது. அது பார்த்துருக்காங்க. 10 lakhs சொல்லி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. மிரட்டி என்கிட்ட 50 லட்சம் கேட்டாங்க. 50 லட்சம் கேட்டு மிரட்டி பணம் கொடுக்கணும் ஒன்று நான் அவமானப்படுத்துறாங்க. யூடியூப்பில் பேசுனாங்க. இதே போல் பெண்கள் நிறைய பெண்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய மன உளைச்சல் ஆகி தற்கொலை வச்சுருக்காங்க. ஏராளமான பெண்கள் இந்த அமைப்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் காவல்துறை இவங்க மேலே கண் வைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனல் பண்ணுறவங்க இவங்க, அப்புறம் இவங்க ஒரு 5-6 பேர் யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய வழக்கு என்ன வழக்கு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உள்ளே வராங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு விபச்சாரத்தில் இருந்துட்டு வெளியில் வந்த பொண்ணு ஜெனிஃபர் தானன் தான் சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டாக்கா என் மேலே பொய் வழக்கு போட்டு திருச்சியில் என்னை 1 மாதம் 7 நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. பொய் வழக்கு என் மேலே அந்த பொண்ணு மேலே சார்ஜ் ஷீட் எதுவுமே என் மேலே சார்ஜ் ஷீட் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எதுவுமே கிடையாது. 4 இடத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் 2 எஃப்ஐஆர், திருச்சியில் பார்த்தீங்கன்னா 1 எஃப்ஐஆர், சென்னையிலுமே கொடுத்துருக்காங்க. அது பெயில் எடுத்து என் மேலே திருப்பி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. எங்கள் நிறைய பெண்களை காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பணம் இழந்துக்கிறவங்களுக்கு அவங்க கையில் போய் சேரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே ஒரு நீதி கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன்.